வீசுது. உங்கள் சத்யாவில் குளு குளு ஏசி ஆஃபர். சத்யா. காந்தாரி, என்ன யோசனை? வேற என்ன, உங்க மகனை பத்தின கவலைதான். அதற்குத்தான் காவலர்களை அனுப்பியிருக்கிறோமே. தகவல் தெரிந்து கொண்டு வந்து சொல்லட்டும். நீ பயப்படும் அளவிற்கு என் மகன் வழி தவறி போகின்றவன் கிடையாது. அத நானும் நம்புறேன். ஏதோ ராஜாங்க விஷயம் பேசிட்டு இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். நான் கிளம்புறேன். சிறு வயதிலேயே தாய் தகப்பனை இழந்தவன், என் அரவணைப்புல வளர்ந்தவன். இளந்திரையன் மேல எவ்வளவு பிரியம், அக்கறை பாத்தியா? சரி, விஷயத்துக்கு வா. நீ செய்ய போற பூஜையை பத்தி சொல்லிட்டு இருந்தல்ல, அதை பத்தி சொல்ல. அப்படியே ஆகட்டும். குழலி, நான் அந்த பக்கம் போய் பூ பறிக்கிறேன், நீங்க பறிச்சிட்டு. சிங்கம் வந்தேறி நம்ம காட்டுக்குள்ள வர பயப்படும். ஏன்னா இங்க இளந்திரையங்கிற புலி வசிக்கிறாரு. குழலி, அது நம்ம சின்ன ஜமீன் ஐயாவோட பேர்ல. நீ என்னடானா அந்த பேர்ல புலி இருக்குன்னு சொல்ற? ஏன் சின்ன ஜமீனுக்கு மட்டும்தான் அந்த பேர் இருக்குமா? புலிக்கு இருக்க கூடாதா? புலியோ சிங்கமோ இனி நம்ம இங்க இருக்க கூடாது. வா போயிடலாம். இரு பயந்து ஓடுனா அந்த புலி நம்மள விட்டுடுமா? சொல்ல போனா புலி வேகமா ஓடுமே, அது துரத்துச்சுன்னா நம்மளால அது கிட்ட இருந்து தப்பிக்கவே முடியாது. அதோட இது அந்த புலியோட காடு. அப்படியா? அப்படின்னா நம்ம போய் அந்த புலிகிட்டயே எங்களை ஒண்ணும் பண்ணிராதன்னு
சமாதானமா ஒரு ஒப்பந்தம் பண்ணிக்கலாமா? ஒப்பந்தமா? அருமை. அப்படின்னா அதுகிட்ட நீயே பேசி பாரு. சரி வா. ம். ஏ புலியே, நீ உருமுன சத்தம் கேட்டு நாங்க ரொம்பவே பயந்து போயிருக்கோம். உன்கிட்ட இருந்து தப்பிச்சு ஓடலான்னு பார்த்தா நீ இன்னும் வேகமா ஓடி வந்து எங்களை அடிச்சு கொன்னுடுவேன்னு குழலி சொல்றா. நாங்க சின்ன பொண்ணுங்க, எங்களை ஒண்ணும் பண்ணிடாத. நீ எங்களை விட்டுட்டா நான் தினமும் உனக்கு என் கையால சமைச்ச கேப்பக்களியும் வத்த குழம்பும் செஞ்சு கொண்டு வந்து தருவேன். இப்ப என்கிட்ட இருக்கிறது கூட சாப்பிட தரேன். சாப்பிட்டுட்டு பசி ஆத்திக்கோ. ஆனா நீ எங்களை விட்டுறணும், சரியா? சரி, உன் ஒப்பந்தத்தை நான் ஏத்துக்கிறேன். புலி ஒத்துக்குச்சு. குழலி வா போலாம். ம். குழலி, நாம கொடுத்தத புலி சாப்பிட்டுருச்சான்னு பார்க்கலாம் வா. ம். ஓஹோ, இத சாப்பிடத்தான் அரண்மனையிலிருந்து ரகசியமா வந்தீங்களா? புலி பசிச்சாலும் புல்ல மட்டும் இல்ல, கேப்பக்களி வத்த குழம்பு கூட தின்னாது. ஓ, இளந்திரையன் புலின்னு சொன்னது சின்ன ஜமீன தானா? இது தெரியாம போச்சு. சரியான மக்க மைனா. புலி எங்கேயாவது கேப்பக்களி திங்குமா? அதானே, இது நான் யோசிக்கவே இல்லையே. ஆனா சின்ன ஜமீன் நம்ம வீட்டு சாப்பாடெல்லாம் சாப்பிடுவாங்களா? அதோ அவர்தான் சாப்பிட்டுட்டு இருக்காரு பாரு. ஐயோ, நீங்களா? ஆமா, நானே தான். என்ன மன்னிச்சிருங்க, புலின்னு நினைச்சு விளையாட்டுத்தனமா கேட்டுட்டேன். கோச்சுக்காதீங்க. சாப்பாடு ரொம்ப அருமையா இருந்துச்சு. என்ன ஒரு கைப்பக்குவம், என்ன ஒரு ருசி.
ஆஹா, இப்படி ஒரு சாப்பாட்டை நான் என் வாழ்நாள்ல சாப்பிட்டதே இல்லை. ஓஹோ, சரி, தினமும் இந்த மாதிரி சாப்பாடு எனக்கு கிடைக்குமா? தினமுமா? ஜமீன் அரண்மனையில எங்களை மாதிரி ஆளுங்களுக்கு சமையல் வேலை கிடைக்கிறது சிரமம்னு சொன்னாங்க. அங்க எனக்கு வேலை வாங்கி கொடுக்கறீங்களா? தினமும் விதவிதமா சமைச்சு கொடுக்கறேன். சமையல் வேலைக்கு நீயா? ஆமா, அப்பதானே நீங்க கேக்குற மாதிரி தினமும் சமைச்சு கொடுக்க முடியும். நான் என்ன கேக்குறேன்னு உனக்கு புரியலையா? என்ன நீ கல்யாணம் பண்ணிக்கிட்டா கூட தினமும் எனக்கு சமைச்சு கொடுக்கலாமே? என்ன சின்ன ஜமீன் கேக்குறாங்கல்ல, பதில் சொல்லு. நான் எப்படி உங்களை... உன்னை எனக்கு பிடிச்சிருக்கு. உன்னை கல்யாணம் பண்ணிக்க ஆசைப்படுறேன். இதுக்காகத்தான் மைனாவை பத்தி என்ன தகவல் சேகரிச்சுட்டு வர சொன்னீங்களா? முழுசா 3 நாள் கூட ஆகல, அதுக்குள்ள கல்யாணம் வரைக்கும் போயிட்டாரு. நான் ஒரு பூக்காரி, நீங்க ஜமீன் புள்ள. நான் இப்படி... இந்த வனத்தோட கடவுள் முருகன். அவர் வேடவ பெண் வள்ளிய கல்யாணம் பண்ணிக்கலையா? காதலுக்கு முன்னால கடவுள் என்ன, மனுஷன் என்ன? அது மாதிரிதான் காதலுக்கு முன்னால ஜமீனும் பூக்காரியும் சமந்தான். எனக்கு உன்னோட ஒப்புதல் மட்டும் போதும். என்ன கல்யாணம் பண்ணிக்க உனக்கு சம்மதமா? அத மட்டும் சொல்லு. இல்ல, உடனே சொல்லணும்னு கூட அவசியம் இல்ல. நல்லா யோசிச்சுட்டு வா. நாளைக்கு இதே இடத்துல உனக்காக காத்திருப்பேன். அப்ப வந்து உன்னோட முடிவை சொல்லு. அது வரைக்கும் இது என் ஞாபகமா வச்சுக்கோ. வாங்கிக்கோ. இது கோவில்ல என் தலையில வச்ச பூவோட வாசனையாச்சே. அப்படின்னா என் தலையில மந்தார பூ சூடுனது நீங்க தானா? அந்தி செய்யற நேரம் வந்துடுச்சு. சின்னவரை உழவு பார்க்க போனவன இன்னும் காணுமே. அவ வந்து சின்னவரை பத்தி என்ன சொல்ல போறான்னு தெரியலையே. சின்னவர் மட்டும் யாராவது ஒரு பொண்ணு மேல மையல் கொண்டு அவளை பார்க்க போயிருந்தாரு, அந்த பொண்ணை நான் உயிரோடவே விட மாட்டேன். இளவரசி. வந்துட்டியா? ஆம் இளவரசி. சின்னவரை பாத்தியா? பார்த்தேன் இளவரசி. அவரை எங்க பார்த்த? அவ்வளவு காலை நேரத்துல எங்க யார பார்க்க போயிருந்தாரு? சின்னவரு யாரையும் சந்திக்க போகல. அவரு
காட்டுல வேட்டையாட தான் போயிருக்காரு. நான் போய் பார்த்தப்போ சுந்தரவன காட்டுக்குள்ள உலாவிக்கிட்டு இருந்தாரு. அந்தி சாயிர வரைக்குமா காட்டுக்குள்ள உலாவிக்கிட்டு இருந்தாரு? ஆமாம் இளவரசி. சரி, நீ போ. உத்தரவு இளவரசி. நல்ல வேலை, நான் சந்தேகப்பட்ட மாதிரி எதுவும் நடக்கல. சரியான நேரம் பார்த்து மாமா கிட்ட என் கல்யாணத்தை பத்தி பேசணும். இளந்தரியனை கல்யாணம் பண்ணி இந்த சமஸ்தானத்துக்கே ராணி ஆகணும். சின்ன வயசுல இருந்து நான் அடைய நினைக்கிற லட்சியத்தை அடைஞ்சே தீருவேன். என்ன நீ கல்யாணம் பண்ணிக்கிட்டா கூட தினமும் எனக்கு சமைச்சு கொடுக்கலாமே. உன்னை எனக்கு பிடிச்சிருக்கு. உன்னை கல்யாணம் பண்ணிக்க ஆசைப்படுறேன். அவர் பெரிய ஜமீன் வீட்டு புள்ள சுலோபத்துல என்ன கல்யாணம் பண்ணிக்கிறியான்னு கேட்டு போட்டாரு. ஆனா நான் யாரு? சாதாரண பூக்காரி. குழலிய தவிர சொந்த பந்தம்னு சொல்லிக்க யாரும் இல்லாத அனாத. அவர் கேள்விக்கு நான் என்ன பதில் சொல்றது? மைனா, நான் வந்தது கூட தெரியாம அப்படியே என்ன யோசனையில இருக்க? புரிஞ்சிடுச்சு. சின்ன ஜமீன் சொன்னதையே நினைச்சிட்டு இருக்க, அதானே? ஆமா. சரி, அவருக்கு என்ன பதில் சொல்ல போற? எனக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல குழலி. அவர் எங்க, நான் எங்க? என்னால என்ன பதில் சொல்ல முடியும்? நல்லது கெட்டது சொல்லி எனக்கு வழி காட்டுறதுக்கு பெரியவங்கன்னு எனக்கு யார் இருக்கா? பெரியவங்க என்ன பெரியவங்க? உனக்கு நான் இருக்கேன், எனக்கு நீ இருக்க. நம்ம 2 பேருக்கும் நம்மளோட தாய் கனகதுர்கா இருக்கா. கனகதுர்கா அம்மனோட கோவில்ல உன் தலையில யாரோ பூவை வச்சுட்டாங்கன்னு நீ சொன்னப்போ அந்த பூவை உன் தலையில யாரு வச்சாங்களோ அத கொடுத்தது கனகதுர்கா தான்னு சொன்னல. இப்பவும் அதே தான் சொல்றேன். உனக்கு மந்தார பூவை சூடி விட்டது சின்ன ஜமீன் தான், அதுல ஒரு சந்தேகமும் இல்ல. ஆனா அவரை கொடுக்க சொன்னது நாம கும்பிடுற கனகதுர்கா அம்மன் தான். ஆமா, கனகதுர்கா தான். சின்னவருக்கு உன்னை காட்டி கொடுத்தது தாய் கனகதுர்கா தான். தாய் கனகதுர்காவை மனசுல நினைச்சுக்கிட்டு தைரியமா முடிவெடு. மத்ததெல்லாம் அவ துணையா இருந்து உன்னை பாத்துக்குவா, சரியா? என் இச்சா தெய்வமே, என் குருவே, அஷ்டமா சித்திகள் அனைத்தையும் எனக்கு கற்றுத்தந்தாய். ஒரு காவல் தெய்வத்திற்கு சமமான சக்திகள் அனைத்தையும் எனக்கு வழங்கினாய். அதை பெற்றுக்கொண்டு உன் ஆசைப்படி இந்த பிரபஞ்சத்தையே கட்டுப்படுத்தும் வேலைகளை செய்ய போற. ஆனா இவ்வளவு சக்திகள் இருந்தும் கனகதுர்கா கோவில்ல ஒரு சாமியாடி என் சக்திகளை கட்டுப்படுத்திட்டா. நம்ம ஆசைப்பட்டபடியே இந்த பிரபஞ்சத்தையே
நம்ம கட்டுக்குள்ள கொண்டு வந்து அத ஆட்டி படைக்கணும்னா எனக்கு இந்த சக்திகள்லாம் பத்தாது. இப்போது இருப்பதைப் போல இன்னும் பல மடங்கு பெருகணும். அதுக்கு என் சக்தியை பெருக்க நீதான் உதவணும். இச்சா தெய்வமே, விஷக்கன்னிகா, உன் வேதனை தீர நான் உனக்கு ஒரு வழி சொல்கிறேன். ஜமீன் வாரிசான இளந்திரையன் விசேஷ சக்தி கொண்டவன். கோடியில் ஒருத்தனா அதி அற்புத நட்சத்திரத்தில் ஜனித்தவன். அவனோடு ஒரு நல்ல நாளில் நீ கூடினால் உனது சக்தி பல மடங்கு பெருகும். நீ இப்போதிருக்கும் உன் நிலையிலிருந்து அடுத்த நிலைக்கு உயர்ந்து நீ அடைய துடிக்கும் இந்த பிரபஞ்சத்தையே அடையும் சக்தியை பெறுவாய். அருமை அருமை. எனக்கு நல்ல ஒரு செய்தியை சொல்லியிருக்க. சொல், இளந்திரையனுடன் கூட வேண்டிய அந்த விசேஷமான நாள் எது? அவனது ஜாதகத்தை எடுத்துப் பார். அதில் இருக்கும் அதன் சூட்சுமம். உங்கள் சத்யாவில் குளு குளு ஏசி ஆஃபர். சத்யா.